கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை சென்னை மெட்ரோ பில்லர் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் மைண்ட் அமைப்பின் தயவு திரு அருள் சரவணன் ஐயா அவர்கள் நமது அறக்கட்டளை மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு விதைமனை கூடுகளை இலவசமாக வழங்குவதற்காகவும் கருணை, அன்பு மற்றும் உயிரிழக்க செயல்கள் ஆகியவற்றை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்திருந்தார். அதன் பேரில் அந்த பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாஸ்டர்ஸ் ஆஃப் மைண்ட் அமைப்பின் தயவு திரு அருள் சரவணன் ஐயா அவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும் தங்கள் பகுதிகளில் இதுபோன்று பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு நமது அறக்கட்டளையை அணுகலாம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். எல்லா உயிர்களும் எல்லாரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பல விஷயங்களை நம்ம வார்த்தையில சொல்ல முடியாது. அது செயல்ல நம்ம அனுபவபூர்வமா உணர்ந்தாதான் அதுக்கு மதிப்பு. அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மாஸ்டர்ஸ் ஆஃப் மைண்ட்ல ராஜசேகர் ஐயா அவருடைய கருணை நம்மளுக்கு நல்லா உணர்ந்துச்சு. நமக்கு என்ன, எல்லாருக்கும் என்ன தெரியும், நம்ம அன்பா தானே இருக்கோம், நம்ம கருணையா தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா உண்மையாவே நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் தான் இந்த அன்பு, கருணைன்றது. ஆனா ஐயா அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல இதை செய்ய வைக்கணும் பிள்ளைங்களை, இதை செய்யதான் அவங்களுக்கு அதோட உச்ச நிலை உணர்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றது மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயும் போய் அவர் செய்து காட்டுறார். அவங்க கூட நிறைய பேரை இணைந்து செய்யறாங்க. அவர் நம்மளையே நினைச்சுக்கிறாரு. இது ஒரு சொற்பொழிவு இல்லை, எல்லாருக்கும் சொல்ற அறிவுரை இல்லை. இது தேவை. ஒரு மனிதன் இப்படிதான் வாழணும், இப்படி வாழ்ந்தா முழுமையா வாழலாம், மகிழ்ச்சியா வாழலாம், எல்லா பூமியே மகிழ்ச்சியா மாத்திடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஐயா ரொம்ப தீவிரமா முன்னெடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே காலையில பேசின மாதிரி அவர் பணி செஞ்சுட்டே இதை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ அவரோட கவனம் இல்ல, இது போதாது, அவரோட வேலையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு முழு மூச்சா செஞ்சிருக்காங்க. இப்போ முழு மூச்சா அதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்னன்னா, இந்த சந்திப்பு என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களெல்லாம் நாங்க சின்ன பிள்ளைங்களா மட்டும் நினைக்கல. ஏன்னா ஒருத்தரை உயிரா பார்க்கும்போது அவங்க வயசை தாண்டி உங்களுக்கு ரொம்ப நுட்பமான அறிவு இருக்கு அப்படின்ற ஒரு கவனத்துல இந்த சந்திப்புல நம்ம ஐயாவோட இந்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே பொறுப்பெடுக்கணும். இது நம்ம பொறுப்பு, இது சந்தோஷமா செய்யலாம், ஓகே அப்படின்ற ஒரு பொறுப்பெடுக்கிற ஒரு நல்ல ஒரு விழாவா இதை மாத்திக்கலாம். அப்ப எல்லா நாளும் விழாக்கள் தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமா மாத்துறதுக்காக ஐயா உங்களோட அவரோட மனசுல இருக்கிற விஷயத்த உங்களோட பகிர்ந்து அவரு பாருங்க, அன்னைக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு போனாங்க. என்ன, இந்த குருவி தானிய கூடு, அப்புறம் வீடு, அதனுடைய உணவுக்கான இது எங்கேயுமே நீங்க மார்க்கெட்ல வாங்க முடியாது. இவங்களே அதை யோசிச்சு இப்படி இருந்தா அழகா இருக்கும், அந்த அந்த குருவி அணில்லாம் சாப்பிடுற அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஸோ நம்ம இதுலயும் மாட்டி விட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு உங்க வீட்டுல நீங்களும் அதை சந்தோஷமா மாற்றுறதுக்காக உங்களுக்காக அதை பகிர்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐயாவை நம்ம வணக்கத்தோட வரவேற்போம். ஐயாவும் ஐயாவுடைய நம்ம அன்பர் ஐயா, பல ஐயாக்கள் வந்திருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க, நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
இப்போ இன்றைய விதை நாளை விருட்சத்துலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருணைன்ற ஒரு செயல், அன்பு. அன்புன்றது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்கும் தானே? அன்புன்னு பிடிக்காத யாருக்கும் கிடையாது. ஆனால் அந்த அன்பை நம்ம வெளிக்காட்டுறதுக்கான ஒரு சூழலை, ஒரு செயலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அதுக்கோசம் தான் இப்போ இந்த ஐயாவோட அணுகுதல் மூலமா எங்கள் பிள்ளைங்களுக்கு இதை கொடுங்க, கொடுத்து அவங்களுக்குள்ளே அந்த அன்புன்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிச்சு வைங்க அப்படின்னு ஐயா கேட்கறதுனால இப்போ நம்ம இன்றைய வித 4 விஷயம் மூலியமா நாங்கள் எல்லாருக்குமே இப்போ தானிய கூடு, அதில் போடுற தானியம் ரெண்டுமே கொண்டு வந்துருக்கோம். இப்போ இதை நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம இருக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம சொன்னா கூட செயல் பண்ணும் போது அதோட மாற்றங்கள் எப்படி இருக்கும் நம்ம அப்பதான் நீங்க எல்லாம் உணர முடியும். தெரியுமா? இது ஒண்ணுமே செஞ்சா அதுல வர அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அதெல்லாம் செஞ்சு அந்த அனுபவத்தை பெறணுன்றதுக்கோசமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தானிய கூடு கொண்டு வந்துடும். நீங்க எல்லாரும் அந்த வீட்டில் கொண்டு போய் மாட்டி அதில் தானியத்தை ஃபில் பண்ணி வச்சீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி உணவு தேவைன்னு நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு உணவு கொடுத்து நம்மளை பசியாற்றி நம்ம மகிழ்விக்கிறாங்களோ, அதே போல நீங்க எல்லாரும் இந்த ஒரு தானிய கூடை வீட்டில் மாட்டி அதுக்கு உணவு போட்டு அந்த சிட்டுக்குருவிக்கு எல்லாமே நீங்க வந்து ஒரு தாயாவும் ஒரு தந்தையாவும் மாறலாம். தானே உண்மை? ஏன்னா அதை நீங்க செஞ்சு பார்க்கும்போது தெரியும். இப்போ அதுக்கான ஒரு சாதனம் வேணும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு பொருள் வேணும் இல்லையா? இப்போ இந்த பொருளை நாங்க செய்யறோம். செஞ்சு இப்போ நிறைய இடத்துல விழிப்புணர்வு முகாமா இதை நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். நிறைய இடத்துல இதை நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இது நான் ஃப்ரீயா அப்படின்னு நான் கொடுப்பேன். ஃப்ரீன்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? தெரியுமா உங்க எல்லாருக்கும்? ஃப்ரீன்னா அதுக்கு பேர் அன்புன்னு அர்த்தம். ஏன்னா இங்க ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரே பொருள்னா உதவி மட்டும் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். உண்மைதானே? பிறருக்கு நம்ம இப்படி போனா வழி இப்படி போகணும்னு கேட்டா நம்ம வழி சொல்லி போகலாம் நீ வழி சொல்லுவாங்க. ஒருத்தர் முடியலனால டக்குன்னு நம்ம கை பிடிச்சி தூக்கி விடுவோம். ஏதோ ஒரு பொருளை தூக்குறாங்களோ அப்படின்னு நம்ம போய் கூட செஞ்சு ஹெல்ப் பண்ணுவோம். உண்மைதானே? இதெல்லாம் நம்ம எந்த ஒரு இதுவுமே பார்க்க மாட்டோம். இதுதான் உண்மையான தன்மை. இந்த தன்மை நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் வரணும். இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துல நம்ம செல்வத்தை கொடுக்கறதுலையோ நம்ம உணவு செஞ்சு கொடுக்கறதுலையோ இப்போ இந்த மாதிரி பொருட்களை செஞ்சு கொடுக்கறதுலையோ நம்ம பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா அந்த கருணையோட தன்மை கூடும். உண்மைதானே? அதீதமாகும். அது அதீதமாகும் போது ஏன்னா நம்ம உடலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். அன்பு அதிகமானால் நம்ம உடம்புல ரொம்ப மாற்றம் வரும். நமக்குள்ள கோவம் வந்தா ஒரு சில குணங்கள் நமக்குள்ள ஏற்படும். பார்த்துருக்கீங்கல்ல? கோவம் வந்தா வரும். நீங்க கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அது ஒரு குணமா இருக்கும். சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது ஒரு இதுவா இருக்கும். இப்போ எல்லாமே என்னன்னா கோபத்துக்கு ஒரு மாதிரியான குணம் இருக்கும், பாசத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், அன்பா இருக்கும்போது அது ஒரு மாற்றமா இருக்கும். எல்லாத்துக்குள்ள வேரியேஷன் வரும். இப்போ அந்த வேரியேஷன்ல கருணையா இருக்கும்போது நம்மளுக்குள்ள என்ன மாற்றம் வருன்றது இங்க யாருக்கும் அவ்வளவு தெரியாது. ஏன்னா அதை நம்ம யாரும் செய்யல. நம்ம அம்மா அப்பா கூட பாசமா இருக்கிறோம், நம்மளால முடிஞ்சா 4 பேருக்கு ஹெல்ப் பண்றோம், செய்யறோம், அவ்வளோதான் நிற்கிறோம். ஆனா அந்த கருணைன்றது இங்க அதிகமாகும் போதுதான் இந்த உடலுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வுலாம் வரும். இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனா அந்த விஷயத்த ஈஸியா நம்மளால கத்துக்க முடியும் எல்லாருனாலையும். அது எல்லாரும் கத்துக்கணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசமே இயற்கை எங்களை செய்ய வச்சிருக்கு. கருணைன்ற ஒரு செயலை செய்ய வச்சு பறவைங்க தண்ணி இல்லாம இறந்து போகுதுன்னு பார்த்த உடனே செய்ய ஆரம்பிச்ச ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி. 8 வருஷமா அதை நாங்கள் கண்டினியூவா பண்ணிட்டு வந்துருக்கோம். அப்போ அந்த செயலோட வலிமை எவ்வளவு பெருசு இருக்குது. அந்த பறவைங்க தண்ணி இல்லைன்னு இறந்து போன உடனே ஒரு படிக்க தெரியாத நபரு அதை பார்த்த உடனே இதுக்கு என்ன செய்யணும் ஒரு ஆசை எண்ணம் தோன்றி அன்னைக்கு செய்ய ஆரம்பிச்ச ஒரு நிகழ்வு. இன்னைக்கு இந்த மாதிரி தானிய கூடு, நீர் கிண்ணம், தங்கறதுக்கு வீடு, தெருவத்துல நாய்களுக்கு உணவு வைக்கிறது, அவன் உடம்பு முடி கொட்டி போனா மருந்து வைக்கிறது, பழங்குடியினருக்கு மளிகை பொருள் கொடுக்கறது, இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் முடியாதவங்க எல்லாருக்குமே தேவையான எல்லா பொருளும் கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல்ல மூலிகை கஞ்சி ஊத்துறது, எந்த உயிர் இறந்தாலும் எடுத்து அடக்கம் பண்றது, இவ்வளவு செயலும் அன்னைக்கு அந்த தண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதுல நடந்த ஒரு நிகழ்வு. இந்த 8 வருஷத்துல இவ்வளவு மாற்றமாகி இனி ஒரு பெரிய நிகழ்வா மாறிக்கிது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருக்கிறாங்க அதுல. இப்போ நம்ம வாரம் கிட்ட ஆந்திரா ஒட்டி ஒரு கிராமத்துக்கு போய் அங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் இப்போ நம்ம உங்களுக்கு தேவையான மளிகை பொருள் அங்கே படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களே அங்கே கூட்டு போகிற பிளான் இருக்குது. ஐயா கிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்க அங்கே வந்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே வாழ்ற ஒரு வாழ்க்கை எவ்வளோ இது இங்கே நம்ம எவ்வளோ சொல்கிறோம் இது சரியில்லை அது சரி நம்ம எவ்வளோ பேசுகிறோம். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தங்கத்துக்கு வீடு கூட இருக்காது. வெறும் பிளாஸ்டிக்ல கட்டின்னு இருப்பாங்க. அது இல்லைன்னா வெறும் ஒரு மரத்துக்குள்ள போய் தங்குவாங்க. உண்மையிலே ஒரு செடியெல்லாம் வளைச்சி வச்சு அதுக்கு மேலே ஒரே ஒரு கவர் இவரை போட்டு அதுக்குள்ளே தங்குவாங்க. அப்படிதான் இப்போ அங்கே வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பை நம்ம அவங்களுக்கு பண்ண போகிறோம். ஜீவராசி இருக்குது, ஒரு ஜீவராசி இருக்குது, நான் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா பார்த்துக்கணும், எனக்கு நிறைய உணவு கிடைக்கணும், எனக்கு இன்னைக்கு எல்லா ஆசை இருக்குது. அந்த ஆசை நீ பூர்த்தி பண்ண போறல்ல, தண்ணி வைக்க போற, அதுக்கு தானியம் வைக்கலாம்னு பாக்குற, ரொம்ப குளிராக இருப்ப கோழி கீழே எடுத்து போட்டு அது மேலே 10 நாள் ஒரு எண்ணம். இந்த எண்ணம் போடும் போது என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நீ என்ன ஆசைப்பட்டு இதெல்லாம் சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஆசை நீ பூர்த்தி பண்ண, உன் ஆசை யாரு பூர்த்தி பண்ணுவோம்? அது பூர்த்தி பண்ணும். நீங்க எதை நீ போடுறியோ அது திரும்பி வரும் உங்ககிட்ட.
நன்மையும் தீமையும் பிறர் கொடுக்க நமக்கு வராது. ஏதாயிலும் உனக்கு நீ தான் கொடுக்கணும். அப்ப நீ கொடுக்கறது முழுவதுமா அன்பா கொடுத்தா என்ன ஆகும்? திரும்பி வரும்போது அந்த அன்பு ரெட்டிப்பாகும். அது ரெட்டிப்பாகும் போது நம்ம கிட்ட ஒரு அறிவு இருக்குது. இந்த அறிவு மனிதர்கிட்ட இருந்து சிற்றறிவு, ஜீவராசிக்கிட்ட இருந்து பேரறிவு. அதனாலதான் சிற்றறிவா இருக்கிற நம்மளாலதான் நம்ம வீட்டுக்குள்ள நம்மளை காக்கிறதுக்கு அம்மா அப்பா எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா ஒரு ஜீவராசிக்கு அப்படி கிடையாது. அது பெத்து விட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் உணவு அதுவே தெரிக்கணும், அதுவா இடம் தெரிக்கணும், அதுவா வாழ்ந்துக்கணும், அதுவா போகணும். இப்ப நீ யோசனை பண்ணு, அதுக்கு தகுதி நிறைய இருக்குது, அதனால அந்த அறிவு இருக்குது, அதனால அதை பண்ணிக்க முடியுது. அதனால அது சோலவா வாழ்து, பயம் இல்லாம. இருட்டுல பாருங்க, யாரோட ஆதரலாம் இருட்டுல வாழ்தா? நம்ம எல்லாம் இருட்டுல இருந்தா ஓடியே போயிடுவோம். உண்மைதானே? ஆனா நம்ம தான் மனிதன் சொல்றோம், நம்ம ஆக சிறந்தவன் சொல்றோம், செம்ம தைரியம் சொல்றோம். தைரியத்துல கொஞ்சம் ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க பாருங்க, பிறந்த குட்டி ரோட்லயே தான் சுத்தி இருக்கும், வளர்ந்து சாவர வரைக்கும் ரோட்லயே தான் இருக்கும். எல்லா வெயிலையும் பார்க்கும், புயலை பார்க்கும், மலையை பார்க்கும், இருட்டை பார்க்கும். உண்மைதானே? அப்ப அதை பார்த்து அது வாழ்துன்னா அதுக்குள்ள ஒரு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்ல, ஒரு பெரிய தைரியம் இருக்குல்ல, அப்ப அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்குதுல்ல. அந்த அறிவு நம்மளுக்கு வரணும். நம்ம கிட்ட நிறைய இருக்குது, நம்மள விட மாட்டாங்க. அம்மா அப்பா பார்த்து பார்த்து வெளியே போவாதா, மழை பெய்யுது, இருட்டா இருக்குது, போவாத, நம்மளை பக்குவப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த பக்குவப்படுத்தாலும் உங்களுக்கு பயம் வந்துருக்கு. திடீர்னு அவங்க இல்லாதப்போ இருட்டு பார்த்தா பயம் வந்துடும். உண்மைதானே? திடீர்னு இப்போ ஒரு அதிகமாக மழை பெய்ஞ்சா பயம் வந்துடும். இப்ப இதான் அந்த ஜீவராசி பயப்படா பயப்படாது. அப்ப அந்த ஜீவராசி கிட்ட ஒரு அறிவு இருக்குது, பெரிய தைரியம் இருக்குது. இப்ப இந்த தைரியத்தை நம்ம கத்துக்கணும், அந்த அறிவு நம்மளுக்கு வேணும், நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நம்ம உபகாரம் பண்ணணும். உண்மைதானே? இப்ப எனக்கு கூட யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, என்கிட்ட ரொம்ப அன்பா, ரொம்ப இதுவா, நான் என்ன பண்ணேன் தெரிஞ்சா சொல்லி கொடுப்பேன், சொல்லி கொடுக்க மாட்டேன். இவ்வளவுதான். இப்ப இதே போல நீங்க எல்லா ஜீவராசிக்கும் நீங்க அன்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் அன்பா இருக்க போறேன், நான் கருணையா இருக்க போறேன், பிறர் உயிர் வழிய அந்த வழி எப்படி இருக்கும்னு நான் கற்பனை பண்ண போறேன். நம்மகிட்ட வந்து கற்பனை திறன் ரொம்ப அதிகம், தெரியுமா? நம்ம எல்லாத்தையும் கற்பனை திறன் ரொம்ப அதிகம். அந்த கற்பனையில உருவானதான் எல்லாமே. நீங்களே அப்படி உருவானது தான், இங்க நடக்கிற நிகழ்வு அப்படி உருவானது தான். அப்ப அந்த கற்பனையை நமக்கு ஏற்ற நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அன்பான ஒரு விஷயத்த கற்பனை பண்ணுங்க. பிறர் வழி எப்படி இருக்கும், அந்த வழி போனா எவ்வளவு சோசமா இருக்குல்ல, அப்படி நீங்க சிந்தனை பண்ணிப்பாரு. இந்த மாதிரியான சிந்தனை நீங்க பண்ணீங்கன்னாலே உங்க கற்பனை திறன் அதிகமாச்சுன்னா உன் அறிவு விளக்கமாயிடும். நீ படிக்கிறல ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு நீ ஒரு விஷயத்த 2-3 விஷயமா ஆன்சர் எழுத முடியும். உன்னால சொல்றது மட்டும் எழுத முடியாது. நீயே அந்த ஒரு கேள்விக்கு 2-3 பதில் எழுத முடியும். அந்த 3 பதிலும் அதுக்கு பொருந்தக்கூடிய தகுதியில் இருக்கும். ஏன்னா நீயே கிரியேட்டர் ஆயிடுவீங்க அந்த இடத்துல. அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்குள்ள இதை பண்ணும் ஒண்ணே. ஏன்னா சிறிய வயது இல்லையா உங்களுக்கு? சிறிய வயதுனால ஒண்ணே நீங்க நினைக்கிற உணர்வுக்கு உங்க உடம்புல ஒரு மாற்றம் ஒன்னே நடக்கும். அந்த மாற்றம் என்ன பண்ணா உன்னை ரொம்ப அறிவாகவும், உன்னை ரொம்ப அன்பாகவும், உன்னை ரொம்ப சரியான பர்சனாகவும் உருவாகும். அதுக்கு நம்ம அன்புன்றது தான் நம்மளோட பெரிய ஆயுதம். அதுதான் நமக்கு பெரிய சாதனை. அதுதான் ஒரு இருக்கிற மிகப்பெரிய விஷயம். இப்போ வள்ளலார் ஒரு ஞானி தோன்றார். வள்ளலாருன்னு தெரியாத நபரே கிடையாது. அவர் இந்த உடலையே ஒளியா மாத்தினார். லைட் பார்த்தீங்களா? அணுவா ஆட்டம் சப்பிச்சு அவரே சொல்லிட்டு போறாரு, அன்பு ஒண்ணுதான் சாதனை. அவர் அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிரிறக்கமே கடல் வழிபாடு, மோட்ச வீட்டின் கருவுன்னு அதுக்கு பேர் ஜீவகாரண்யமே. ஒரு சாதனைன்னு ஒண்ணு இருக்குமானால் பிறர் உயிரோட வழியை உன் வழியா நீ எண்ணி பார்ப்பா, அது சாதனை. ஏன் நம்ம எல்லாரும் ஒரு சாதனை பண்ண வந்துருக்கோம். அந்த சாதனையை நீ பண்ணணும்னா பிறர் வழிய உன் வழியா நீ எண்ணக்கூடிய சாதனையை நீ நிகழ்த்திடுவ. அதை உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணி அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் உன் சாதனையை யாரும் தடுக்க முடியாது. நீ தான் இருக்கிறதே சாதனை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாதனை பிறர் வழியை உன் வழியா எண்ணமும் தான் நடக்கும். அப்படி அதை நம்ம எண்ணணும், நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சிட்டுக்குருவிக்கு, ஒரு பறவைகளுக்கு, ஒரு நாய்களுக்கு நம்ம உணவு வைக்கிறது, நம்ம வைக்க முடியலனா கூட அதுக்கு உணவு கிடைக்கணும்னு நினைக்கிறது, அதுங்க ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எண்ணத்தாலாவது அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம அதிகமா நினைக்கிறோம். அந்த உயிர் துன்பம் இல்லாமல் இருக்கணும், அந்த உயிர் இவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு இந்த மாதிரி சிந்திக்கணும். அந்த சிந்தனை என்ன பண்ணா உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்க வீட்டுல நீங்க சரியா நடந்துப்பீங்க, யாருக்கிட்டையும் பெருசா கோவப்பட மாட்டீங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பு வெளிக்காட்டணும்னு நினைப்பீங்க. இப்படி நினைக்கும் போது என்ன ஆகும்? பாக்குறவங்களும் உன்னை சூப்பர்னு சொல்லுவான், சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு ஒரு சரியான அப்படி சொல்ல நம்மளை சுத்தி நல்ல எண்ணங்களே தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு சரியான வைப்ரேட்டே நமக்குள்ள முழுக்க முழுக்க பாசிட்டிவான திங்கிங் நம்ம சுத்தி வர ஆரம்பிக்கும். அப்போ உனக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் சூப்பரா இருக்கும். அது வந்து இந்த வாழ்க்கையை உங்களை சரியா வழிநடத்த வைக்கும், சந்தோஷமா வச்சுக்கும், ரொம்ப அறிவா வச்சுக்கும், ரொம்ப தைரியமா வச்சுக்கும், ரொம்ப தெளிவா வச்சுக்கும். அந்த செயலை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும். பிற உயிரோட வழியை என் வழியா நான் சிந்திக்க போறேன்னு ஒரு சின்ன சிந்தனைக்குள்ள இது சிம்பிள் தான். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான். ஆனா செய்யல செஞ்சா இந்த அனுபவம், இந்த அறிவு வருமானா பெரிய அறிவு வரும். அதுக்கு அந்த ஒரு விஷயம் இந்த எல்லா இடத்துக்குமே உலகம் முழுவதும் நடக்கணும் என்னோட ஆசை. அதனாலதான் இப்ப நம்ம இந்த தானிய கூடு, தங்கறதுக்கு வீடு, நீர்க்கிண்ணங்கள் இதெல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃப்ரீனா அதுக்கு பேர் அன்புன்னு நான் சொன்னேன்னா இப்ப அதனால இப்ப நிறைய ஃப்ரீயா கொடுக்க முடியுது. இப்ப இருக்கு இவ்வளவு காசு ஆகுது, எப்படிங்க அதை கொடுக்குறீங்க ஃப்ரீயா கேட்குறேன். நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஃப்ரீயா கொடுக்கும் போது என்கிட்ட அன்பு இருக்குது. இப்ப இதை வாங்குறோம் என்ன பண்ணாங்க, சும்மா யோசனை பண்ணி பாருங்க. ஏன் ஃப்ரீயா கொடுக்குறான்? அப்ப உங்களுக்கு தோணும் பண்ணவனா கொடுக்கணுன்ற குணம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு தோணும்.
தோணுமா தோணாதா? ஏன்னா கட்டாயம் நான் அன்பா கொடுக்குறேன், நான் ஃப்ரீயா தான் கொடுப்பேன். ஐயா சேர்த்து காசு, ஐயா இதுக்கு நான் காசுலாம் இறந்திக்க மாட்டேன், நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், உங்களுக்கு முடிஞ்சா உங்களால் என்ன டோஸ் கொடு, முடியலையா நீ ஃப்ரீயா வாங்கிட்டு போங்க, எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம இப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அன்பு அதிகமாகி கொடுக்க முடியாதுன்னு கொடுக்கணும்னு எண்ணம் தோணும். கொஞ்சமா கொடுக்குறேன் நிறைய கொடுக்கணும்னு தோணும். கொடுக்கவே கூடாத கொடுக்கன்ற எண்ணம் இல்லாமல் கொடுக்கணும்னு எண்ணம் வரும். ஏன்னா அன்புன்ற ஒரு விஷயத்த நான் ஒரு பொருளா மாத்தி கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு உழைப்பு இருக்குது, அதுக்குன்னு ஒரு கூலி இருக்குது, அதுக்குன்னு பொருளுக்கு காசு இருக்குது. இவ்வளோத்தையும் செஞ்சு ஃப்ரீயா தந்து கொடுப்பானா அது எவ்வளவு பெரிய விஷயம் தோணுமா தோணாதா? இது இயல்பா தோணும் எல்லாருக்கிட்டையும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பு இருக்குது, அது வெளிப்படுத்தின வழி இல்லை. நான் அதை எப்படியாவது அந்த அன்பை வெளியே வர வச்சுங்க எல்லாருக்கும். எல்லாருக்குள்ள இருக்கிற அந்த குணத்தை வெளியே வந்துச்சுன்னா பெரிய மாற்றம் வருங்க. ஏன்னா அந்த மாற்றம் ஒண்ணுதான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா நம்ம பார்த்து பயப்படணும். இங்க நம்ம அதிகமா யார் பார்த்து பயப்படும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனிதனை பார்த்தா ஒரு மனிதன் பயப்படுறான், உண்மைதானே? மற்ற எதை பார்த்தாலும் நம்ம பெருசா பயப்படல, ஆனா பயம் நம்ம சொல்றோம். அதான் நம்மளை பார்த்து பயந்து ஓடுது, இதுதான் உண்மை. இப்ப இந்த பயத்துக்கு காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பு இல்லாதனால தான் நமக்கு இந்த பயம் வருது. அப்ப நம்ம அன்பை வளர்க்கக்கூடிய வேலையை நம்ம எல்லாரும் பார்க்கணும். அன்புன்ற ஒரு விஷயம் வந்து அதை ஆழ்ந்து பாருங்க. நீங்க எல்லாரும் இப்போ மொபைல் நோண்டு, எல்லாரும் மொபைல் பார்க்க முடியாது. மொபைல்ல பார்த்தா கூட எங்கெங்க எந்த ஒரு துன்பப்படுற அதெல்லாம் வீடியோ போடுறாங்க. மொபைல்ன்ற விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தீமைன்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு நன்மை இருக்குது. நம்ம பார்க்குற விதத்துல இருக்குது எல்லாத்தையுமே. அதுல போடுறாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பசியில வாடுறாங்க, எவ்வளவு பேர் எவ்வளவு துன்பத்துல வாடுறாங்க, இவ்வளவு துன்பம்லாம் இங்க நடக்குதா, இவ்வளவு வலி இங்க நடக்குதா, இதெல்லாம் ஏன் இங்க வருது, இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடாதான்னு கேள்வி நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த வயசுல நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் ஒன்னே கிடைக்கும். ஆனா அந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னாலும் முதல்ல நீங்க அன்புக்குள்ள போயிடணும். அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நீ என்ன யோசிக்கிறியோ என்ன சிந்திக்கிறியோ அதை உங்களால பேச முடியும், செய்ய முடியும். செயலாக்கத்துல கொண்டு போய் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கறத உங்களால உணர முடியும். இப்போ அதுக்குதான் நம்ம வந்து இப்போ இன்றைய நேரம் வச்சு மூலியமா உங்க எல்லாருக்கும் நாங்கள் தானியம் கொடுக்க போறோம். இந்த தானியம் கூட வீட்டுல மாட்டி அதை சரியா பராமரிங்க. அந்த பொருளை உயிரா பாருங்க. அதுல வந்து உணவு சாப்பிட்ற ஜீவராசிங்க நீங்களா பாருங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த குணத்தை நீங்க வளர்த்துக்கிறீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் இந்த உலகம் முழுவதும் எல்லா உயிருக்குமே அன்புன்ற ஒரு விஷயம் வெளிப்பட்டுச்சுன்னா அப்போ நடக்கிற மாற்றம் தான் சந்தோஷமா இருக்கும். அதுதான் பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியை எதிர்நோக்கி தான் நம்ம எல்லாரும் இங்க வாழ்ந்துருக்கிறோம். அது என்னைக்கு எப்போன்னு போறோம். அது என்னைக்குன்றத இன்னைக்கே இப்போ நம்ம சொல்லணும், அது நடக்கும்னு நினைக்கணும்னா நம்ம உள்ள அன்பு வரும். அன்பு அதிகமாகி கருணை மிகுதியானால் அது என்னைக்கு இல்லை, அது இன்னைக்கே, அது இப்பவே தான். அப்ப அந்த நிகழ்வு நடக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கருணைன்ற ஒரு செயலுக்குள்ள ரொம்ப டீப்பா போய் நம்ம பிறர் உயிரோட வழியை நம்ம வழியை நம்ம சிந்திக்க போறோன்ற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்தோம்னா பெரிய மாற்றம் வரும். அதன் அடிப்படையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ நம்ம தானியம் கொடுக்க போறோம். அது எப்படி பராமரிக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்றத நாங்க சொல்லி கொடுப்போம். சரிங்களா? ஓகேவா? கட்டாயம் நீங்க எல்லாரும் அதை சரியா பராமரிச்சு அந்த உயிருக்கு உணவு கொடுத்து உங்களுக்கு தேவையான உணவும் அது நீங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு உணவு கொடுக்க போறீங்க, உங்களுக்குள்ள அறிவு வரப்போகுது. முதல்ல அன்பு வரப்போகுது, அதுக்கப்புறம் அறிவா வரப்போகுது. இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும். சரிங்களா? இப்போ போகணும். இப்போ நான் பேசுறேன், நம்ம வீடியோ நிறைய வரும். நான் அந்த வீடியோல அன்பு மட்டும் தான் பேசுவேன், கருணையை மட்டும் தான் பேசுவேன். அது ஒண்ணுதான் நம்மளுக்கு மருந்து. அந்த மருந்து நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே தேவை, உண்மைதானே? அது என்னைக்கும் நம்ம தேவைன்னு சொல்லவே மாட்டோம். அது முக்கியமா எப்போ தேவைப்படுதுன்னா நம்ம உடம்புல சுறுசுறுப்பு இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகுது, அன்னைக்கு தேவைப்படும், உண்மைதானே? ஆனா நம்மகிட்ட சுறுசுறுப்பு எல்லாம் வச்சுக்க எதை பத்தி விட மாட்டான், எதை பத்தி எழுதி பேசிட்டு போவான், பெருசா மாட்டோம். இதுதான் நம்ம குணம். ஆனா எப்போ நம்ம கிட்ட அன்பு இருக்கணும்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமா சிறிய வயது இளமையில இருக்கும் போது நம்ம கிட்ட அன்பு வரணும். அப்ப அந்த அன்பு வரும்போது என்ன ஆயிடும்னா நம்ம உடம்புக்குள்ள அப்பதான் புதுசான விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த தோன்றுதல் சரியா தோன்ற ஆரம்பிக்கும், ஒரு பெரிய அறிவு கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அன்புன்னு நீ போயிட்ட இல்லையா, அப்ப நடக்கிறதுல நீ சரியா தான் நடக்கணும், ஆப்போசிட்டா நடக்கூடாது. அந்த நிகழ்வு தானா நம்ம உடம்புல நடக்காது. இந்த நிகழ்வு நம்ம நடக்கணும்னா நம்ம அன்புன்ற ஒரு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நான் தெரிஞ்சுக்கணும், அதை நான் பேசணும், அதை நான் சிந்திக்கணும்ன்ற எண்ணத்துல நீங்க போயிட்டீங்கனாலே சூப்பரா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம உயிரா பார்க்கணும். நான் சொல்லியிருக்கேன் ஜட பொருளுக்கெல்லாம் உயிர் இருக்குதுன்னு, கேட்டிருக்கீங்களா? ஜட பொருள் இருக்குல்ல, நீங்க இருக்கிற எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்குது. நம்ம அது உயிர்னு நம்ம பார்க்க தெரியல. அதை உயிர்னு நீ பார்க்காதனால என்ன வருதுன்னா ஒன்றும் வரல. உனக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு வரத்துக்கும் உனக்கு ஒரு பெரிய அறிவு வரத்துக்கும் சொல்லி நீயே தடை பண்ணிக்கிறீங்க, வேற யாரும் பண்ணல. இப்போ ஒரு பொருளை உயிரா பார்க்கறதுனால என்ன ஆகும்னா அந்த பொருளை நீ ரொம்ப பக்குவமா பார்த்துப்ப, ரொம்ப அன்பா பார்த்துப்ப, அது சரியா எடுத்து வைப்ப. அப்படி பண்ணும்போது என்னன்னா உங்ககிட்ட ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்கும். அந்த அவேர்னஸ் வேணும் நம்மளுக்கு. நம்மகிட்ட அவேர்னஸ் இல்லை, குறையுது. அந்த அவேர்னஸ் கூடிச்சுன்னா தான் பெரிய மாற்றம் வரும். அந்த அவேர்னஸ் வரணும்னா நம்ம எல்லா பொருளையுமே உயிரா பார்க்கணும். அந்த உயிரா பார்க்கறதுனால உனக்கு எந்த கெடுதலும் கிடையாது, முழுக்க நன்மை இருக்கு. உண்மைதானே? உயிரா பார்த்தா அதை சரியா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு செருப்பு, அந்த செருப்பை பொறுமையா எடுத்து விடலாம், அழுக்கு அந்த கழுவி வைக்கலாம், ரெண்டையும் ஒன்னா வைக்கலாம், தனியா வைக்க தேவையில்லை. இந்த எண்ணம் வந்து என்னன்னா உனக்குள்ள உன்னால டிராவல் பண்ண முடியும். உன்னை பத்தி நீ அதிகமா சிந்திப்ப,
இங்க அதிகமா உங்களை பத்தி நீங்க அதிகமா சிந்திக்கணும். உன்னை பத்தி நீ அதிகமா சிந்திக்கணும்னா பிறருக்கு எப்படி வலிக்கும், பிறருக்கு துன்பம் எப்படி இருக்கும், பிறரை நம்ம ரொம்ப அன்பா பார்க்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா உன்னை பத்தி சிந்தனை தானா வந்து இங்க விஷயமா தான். முதல்ல உன்னை பத்தி சிந்திக்க முடியாது. ஆனா பிறரை பத்தி எவ்வளவு புறம் பேசுறோம், ஏதோ பேசுறோம்ல, அதை சொல்லி ஜாலியா இருக்கிறோம்ல. அதே வார்த்தையை நம்ம ஜாலியா இல்லாம அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சரியா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். உண்மைதானே? இது ஒரு சரியான விஷயம். இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதோட ஒரு பெரிய அனுபவமோ ஒரு பெரிய மாற்றமோ நீங்க அந்த டிராவலை போய் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க படிக்கும் போது, நீங்க ஒரு விஷயத்தை அணுகும் போது உங்க நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, நீங்க சூப்பரா இருந்துக்கிறீங்க, நீங்க சூப்பரா செய்றீங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஆசை நம்ம நல்லா இருக்கணும், நான் சரியா இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கணும். ஆனா இந்த மாதிரியான ஒரு உணர்வுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் உயிராகவும் எல்லாத்து மேலேயும் அன்பாகவும் கருணையாகவும் நீங்க அப்படி சிந்தனைக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். அதுக்கு சிம்பிள் தான், கற்பனையா நினைங்க. ஒரு மழை வரும்போது எவ்வளவு உயிர் துன்பம். இப்போ ஒரு வெளி ஒரு வலை இருக்குது, அங்கே எலி வாழ்ந்துல பார்த்துருக்கோம்ல, அந்த எலிலாம் பார்த்து எவ்வளவு ஓடி வந்து கடற்கன்னு ஓடி சாப்பிட்டு உள்ள ஒரு பார்த்துருக்கீங்களா, நம்ம பார்த்து பயப்படும். நீங்களும் அது ஒரு உயிர், முதல்ல அப்படி பார்க்கணும், எலி பார்க்கக்கூடாது. நீ எலின்னு பார்க்கும்போது தான் நம்ம குணங்கள் தெரியல. இப்போ அதை ஒரு மனுஷனை கூட பார்க்கலாம், அதை பார்க்கலாம் தானே. அதுவும் நம்மள மாதிரி வாழுது, ஒரு வலைக்குள்ள போகுது, அதுவும் குட்டி போட்டு குழந்தை குட்டியோட வாழுது. அப்போ அது மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் அது வலைக்குள்ள போய் அது குட்டி அது கண்ணு எதுக்க முழுவி சாகணும், இல்லை அதை எடுத்து வந்து வெளியே விடணும். அதுக்கு எவ்வளோ ஒரு கடினமான வாழ்க்கை பாருங்க. இதுக்குனடா இவ்வளவு ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம்ல. இதெல்லாம் பாடம் உங்களுக்கு. நம்ம வந்து இங்க வந்து படிக்கிறோம் இல்லையா, இது வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டு படிக்கிற பாடம். இதெல்லாம் உங்க நார்மல் வாழ்க்கையில டே டு லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்க எல்லாம் பாடமா எடுத்துக்கலாம். இது எப்பவுமே அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம், நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், இருப்பாடு நீக்கி ஒளிந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.